எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை, அவளும் கவிதையும் 3 பாகம் 21 நம்ம கேட்டோம். பாக்கியலட்சுமி பூந்தோட்டத்துக்கு போய் தாத்தாவை பார்த்துக்கிட்டு பூ மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு அவங்க வளர்பாப்பா வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு தேடிட்டு இருக்காங்க நரேந்திரனை அப்படிங்கிறத கேட்டோம். சகுந்தலை அவங்க அப்பா எங்கேயும் போகாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சகுந்தலை நீங்கள்லாம் யாரும் பேசிடாதீங்க, நானே அவகிட்ட பேசுகிறேன், அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நரேந்திரன் ஊர்லேருந்து வரல. அவங்க எப்போ வரப்போகிறாங்க, பாக்கியலட்சுமி கிட்ட பேச போகிறாரா, இதை பிரச்சனையை அவர் எப்படி சரி செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம இனி வரும் பாகத்தில் கேட்போம். நன்றி. சகுந்தலை அவங்க தாத்தா, பாக்கியலட்சுமி சகுந்தலை தங்கச்சி சகுந்தலை அவங்கலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சகுந்தலை அவங்க தாத்தா, பாக்கியம்மா கொஞ்சம் நில்லு அப்படின்னு கூப்பிட, என்ன தாத்தா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, பாக்கியம் அதுக்கு அவங்க தாத்தா, ஏ பொண்ணு நில்லுன்னு சொல்றல்ல தாத்தா, முக்கியமான ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணா தாத்தா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க தாத்தா, குட்டிமா இப்ப நிக்க போறியா இல்லையா, நீ வர வர ரொம்ப மாறிட்டமா அப்படின்னு சொல்ல, என்ன தாத்தா இப்படி எல்லாம் சொல்றீங்க, பின் என்ன தாத்தா பாரு சேவிங் எல்லாம் பண்ணாம இருக்க, நீ தானே தாத்தாவை கடைக்கு கூட்டிட்டு போவ வண்டியில, நானும் பாத்துட்டு இருக்க, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, எவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு அந்த ஆபீஸ் போகணும், இங்க ஆபீஸ் போகணும், இங்க பியூட்டி பார்லர் போகணும், இங்க சலூன் கடைக்கு போகணும், எத்தனை வேலை வச்சிருக்க, எப்பவும் நீ தானே என்னை எல்லா பக்கம் கூட்டிட்டு போவ, இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறியே, என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்க, இந்த தாத்தாவை விட உனக்கு என்ன பெரிய முக்கியமான வேலையாகிரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியம், அச்சோ தாத்தா இப்படி படப்படன்னு பேசிட்டீங்களே தாத்தா, அது இல்ல தாத்தா, அது வந்து போயெல்லாம் வேண்டாம், நீ வண்டி எடுத்துட்டு இப்போ நாம ஆபீஸு போறோம் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு வேலை கிடக்குது ஆபீஸ்ல, நீ பாட்டுக்கு தாத்தாவை கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, ஐயோ சகுந்தலை கூட்டிட்டு போகட்டும் தாத்தா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றல, ஆறா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப ஏதோ வேலை இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல, சரி தாத்தா இப்ப சொல்லுங்க என்ன பண்ணோம், நீ தாத்தாவை ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு சலூன் கடைக்கெல்லாம் போகணும், போயிட்டு தாத்தாக்கு பியூட்டி பார்லர் போகணும், அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போய்க்கவும் சோழியா அப்படின்னு சொல்ல, என்ன தாத்தா இப்படி போங்க தாத்தா சொல்ல, சகுந்தலை, பாக்கியம் என்ன புதுசா, உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்ச நாள்ல இருந்து தாத்தாவை நீ தானே பாத்துக்கிற, இப்ப மட்டும் ஏன் சலிப்பு உனக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியம், அடடடடா எல்லாரும் மாத்தி மாத்தி எதுவும் சொல்லாதீங்க, இப்ப என்ன தாத்தாவா பாத்துக்கணும், வாங்க தாத்தா போலாம், வண்டியில உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியில போக, நரேந்திரனும் பூந்தோட்டக்கார தாத்தாவும் பைரவாவும் பேசிட்டு இருக்காங்க. பைரவா, தம்பியாரே நீங்க இங்கதான் இருக்கீங்களா, நான் எங்கெல்லாம் உங்களை தேடிட்டு வந்த தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நரேந்திரன், ஏண்ணா வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க தான் மாச கணக்குல ஆளை காணோம் அப்படின்னு சொல்ல, சரி என்ன விஷயம் அப்படின்னு நரேந்திரன் கேட்க, நீங்க இப்போ 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி பஜனை பாடி இருந்தீங்க இல்லையா, நாம சொல்லுங்க அண்ணா, அதுக்கு உங்களுக்கு தேசிய கொடி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, அதான் கையோட உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன், தேசிய கொடி வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க கொடி சேர்றதுக்குள்ள நமக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு கொடுக்கறதா அதிகாரியெல்லாம் வந்திருக்காங்க, நீங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்ண்ணா அப்படின்னு வைரவா சொல்ல, தாத்தா ஏ நரேந்திரா நல்லா இருக்கியா, என்னப்பா மாச கணக்கா ஆளக்கானா, தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்,
சரி சரி பைரவா, நீ இந்த பக்கமெல்லாம் வந்ததே இல்ல, ஏதாவது சாப்பிடுறீங்களா 2 பேரும்? தாத்தா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க 3 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நரேந்திரன் இல்ல 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 தாத்தா, முக்கியமான வேலை வந்துருச்சு. ஓ நரேந்திரா, எப்ப பாரு நீ சுடுதண்ணில காலுட்ட மாதிரியே வர, சொல்ல இந்த தாத்தா மேல உனக்கு கொஞ்சம் கூட வர வர தெரியுமே இல்லப்போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு வைரவா ஐயோ தாத்தா அப்படியெல்லாம் இல்ல, 3 நாளைக்கு முன்னாடி பஜனை பாடி இருந்தாரு, சொந்தமா பாட்டு எழுதி வரலாறு. ஓ நம்ம குமரையாவ வரலாறு தானே, நானும் கேட்டேன், பாட்டு ரொம்ப அற்புதமா நல்லா வந்திருந்தது நரேந்திரா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னப்போ அப்படின்னு கேட்க, அதுக்கு வைரவா அதுக்கு பெரிய பெரிய ஆபீசருங்க எல்லாம் வந்திருக்காங்க, அதான் அண்ணாவை கையோட கூட்டிட்டு போலான்னு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதான் நான் பார்த்தேன், இந்த தாத்தா பார்க்க வரும்போதான் எல்லா சொல்லி வரும். நரேந்திரா என்ன பண்ணாலும் சரி, ஆபீஸ் போனேன்னா தாத்தாக்கு வீட்டுக்கு வர்றேன், சரி நாமெல்லாம் சாப்பிடறோம், பைரவா நீ வந்துரு அப்படின்னு சொல்ல, சரி முனிசண்ணா எங்க, அவரு அந்த அந்த கடைசியில இருப்பாரு. ஓ பூ பறிக்கிறாரா? இல்ல இல்ல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. சரி சரிங்க தாத்தா, நாங்க போயிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, நரேந்திரனை கூப்பிட்டு தாத்தா பேசுறாரு, இந்த மாதிரி பாக்கியலட்சுமி எல்லாம் வந்திருந்தா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்றாரு. நரேந்திரன் கேட்டுட்டு சரி தாத்தா, இதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, தாத்தா நின்னு என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானு தெரியலன்னு நின்னு பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. தங்கால் அம்மா சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, தங்கால் அம்மாவும் ராஜம்மா அவங்க அம்மாவும் செல்லாத்தம்மா இவங்க 3 பேரும் இன்னொரு பக்கம் நின்னு பேசிக்கிட்டு இருக்க, செல்லாத்தம்மா அடடே ஹோட்டல் கடைக்காரம்மா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்க அப்படின்னு சொல்ல, தங்கால் அம்மா என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, எங்க ராஜம்மா? ராஜம்மாவை கூட்டு வராம எங்க வீட்டு பிள்ளைய கூட்டு வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுப்புலட்சுமி அம்மா அத பத்தி பேசலான்னு தான் வந்தங்க அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சுப்புலட்சுமி அம்மா அத கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க தங்கால் அம்மா. அதுக்கு செல்லாத்தம்மா நீங்க இதுக்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க, நான் வேணா உங்களை அத்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும், வாங்க நாம போய் ஐயாவா பாத்துட்டு வந்துருவோம், அங்க சித்தர் கோயில் போயிட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா தீராத துன்பங்கள்லாம் தீந்துரும், வாங்க போய் நம்ம சித்தர் ஐயாவை பாத்துட்டு வருவோம், அப்புறம் வரும்போது ராஜமாவே கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, தங்காலம்மா சரி நானும் கிளம்பி வரேன், நாம எல்லாம் போலான்னு, ஆமா உடனே கிளம்பிடணும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க நாம பட்டு கிளம்பி போவோம் அப்படின்னு செல்லாத்தம்மா சொல்ல, இவங்க எல்லாம் கிளம்பி போக, நன்றி வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம் மனிதமே துணை, அவளும் கவிதையும் 3 பாகம் 23 நாம் கேட்போம். நன்றி.